பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. கடவுளே, இன்னைக்கு தீபாவளி. இந்த நாளில் எல்லாருமே புது ட்ரெஸ் போட்டு பட்டாசுலாம் வெடித்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. ஆனால் என் மித்து ஒரு வருஷம் கூட புது ட்ரெஸ் போட்டு இந்த நாளை கொண்டாடினதே கிடையாது. ஏன் கடவுளே, ஏன் மித்துவை நினைக்கும் போது எனக்கு உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடவுளே. ஹாய் லக்ஷ்மிமா, ஹாப்பி தீபாவளி. என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஹாப்பி தீபாவளிடா வைஷு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், மித்து எங்கடா? மித்து உள்ள ரெடி ஆகிட்டு இருக்கா லக்ஷ்மிமா. லக்ஷ்மிமா, என்னாச்சு? என்ன யோசிக்கிறீங்க? இல்லடி, எல்லாம் மித்துவை பற்றி தான். மித்து இத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட புது ட்ரெஸ் போட்டு தீபாவளியை கொண்டாடினதே இல்லைல்ல, அதாண்டி எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. லக்ஷ்மிமா, எனக்கு புரியுது. ஆனால் இந்த வருஷம் ஒரு மேஜிக் நடக்க போகுது. என்ன மேஜிக்கா? புரியலடி. லக்ஷ்மிமா, கொஞ்சம் திரும்பி பாருங்க. மித்துவா இது? ஏ லக்ஷ்மிமா, இப்படி கேக்குறீங்க, என்னாச்சு? நல்லா இல்லையா? என்ன நல்லா இல்லையாவா? மித்துமா, நீ மகாலட்சுமி மாதிரி இருக்கடா. அம்மாவுக்கு இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாடா? ஒரு வருஷமும் தீபாவளி அப்போ இந்த மாதிரி நீ புது ட்ரெஸ் போட்டு தீபாவளியை கொண்டாட மாட்டியான்னு அம்மா எங்காத வருஷமே இல்லடா. ஆனா இந்த வருஷம் உண்மையாவே அம்மாவுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கடா மித்து. என்ன லட்சுமிமா பண்றது? நம்மளாம் சொன்னா மேடம் கேட்க மாட்டாங்க, சொல்ல வேண்டியவங்க சொன்னாதானே கேக்குறாங்க. என்ன லட்சுமிமா பண்றது? இத்தனை வருஷம் நம்ம சொன்னோம், ஆனா மேடம் சுத்தமா கேட்டதே கிடையாது. சொல்றவங்க சொன்னாதான் கேட்பாங்க போல. ஹே வைஷு, என்னடி சொல்ற? புரியல. யாரு சொன்னா? வைஷு, என்னடி சொல்ற? நீ வாய் மூடி. இல்ல லட்சுமிமா, அது பாட்டியும் ஆண்டியும் மித்துக்கு ஆசையா ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்கல்ல, அதான் லட்சுமிமா அவ கட்டியிருக்கான்னு சொல்ல வந்தேன். ஓ, கதை அப்படி போகுதா? அது சரி. இத்தனை வருஷத்துல அம்மா உனக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து போட சொன்னப்பெல்லாம் நீ போடவே இல்லை. இன்னைக்கு மாமியார் வீட்ல இருந்து ட்ரெஸ் வந்தோன்னே அதை நீ போட்டிருக்க. லக்ஷ்மிமா, அப்படிலாம் இல்ல. என்ன லக்ஷ்மிமா நீங்க எப்படி சொல்லிட்டீங்க? நான் வேணும்னா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடவா? என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறியா? அடி வாங்குவ நீ. இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு அதை என் வார்த்தையால என்னால சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். இங்க பாருடா மித்து, நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் போட்டா என்ன, நீ உன் மாமியார் வீட்ல இருந்து வந்த ட்ரெஸ் போட்டா என்ன, நீ புது ட்ரெஸ் போடுறல, அதுவே இந்த அம்மாவுக்கு போதும். ஆனா உன் மாமியார் வீட்ல எடுத்து கொடுத்த ட்ரெஸ் இது இல்லையே, அது கிரீன் கலர் தானே? அது சரி, அம்மாவுக்கு எது ஆதி சார் எடுத்து கொடுத்ததுன்னு தெரியாதுல்ல. அம்மா, அது வந்து ஆக்சுவலா இந்த சாரி. என்னடி புரியல? ஐயோ லக்ஷ்மிமா, அது இந்த சாரி தான் லக்ஷ்மிமா எடுத்து கொடுத்தாங்க. அவளுக்கு தான் கிரீன் கலர், எனக்கு பிங்க் கலர் தான். சின்ன வயசு அப்படித்தானே? ஆமாம்மா, ஆமா, மித்து சொல்றது சரிதான். மித்துக்கு பிங்க் கலர் சாரி தான் எடுத்து கொடுத்தாங்க. ஆனா எனக்கு என்னமோ மித்துக்கு கிரீன் கலர் எடுத்து கொடுத்த மாதிரி தான் ஞாபகமா இருக்குடி. என்னமோ போ, மித்து புது ட்ரெஸ் போட்டிருக்கால, எனக்கு அதுவே போதும். சரி சரி, ஓகே, ரெண்டு பேரும் சீக்கிரமா கிளம்புங்க. அங்க உங்க மாமியார் வீட்டுல உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி லட்சுமிமா, நீங்க பத்திரமா இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். மித்து, ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். அப்புறம் மித்து, ஒன்ஸ் அகைன் ஹாப்பி தீபாவளிடா. தேங்க்ஸ் லக்ஷ்மிமா, உங்களுக்கும் ஹாப்பி தீபாவளி. சரிடா, நீங்க ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா போங்க. நான் போய் பக்கத்துல உள்ள எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஐஷு, உன்னை கொல்ல போறேன் பாரு. உங்ககிட்ட நான் சொல்லி தானே அழைச்சிட்டு வந்தேன். லக்ஷ்மி அம்மாக்கு இந்த சாரி அவன் எடுத்து கொடுத்த சாரின்னு தெரிய வேண்டான்னு. நீ என்னடானா லக்ஷ்மி அம்மா கிட்ட சொல்ல பாக்குற? லக்ஷ்மி அம்மாக்கு மட்டும் நான் அவன் எடுத்து கொடுத்த சாரியை தான் கட்டியிருக்கேன்னு தெரிஞ்சா அவங்க என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களாடி? மித்து டார்லிங், நான் ஒன்று சொல்லவா? நீ ஆதி சாரி எடுத்து கொடுத்த சாரியை தான் இப்போ கட்டியிருக்கேன்னு தெரிஞ்சா லக்ஷ்மி அம்மா ஃபர்ஸ்ட் சந்தோஷத்தான் பட்டிருப்பாங்க. அவங்க ஒன்றை தப்பாலாம் நினச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா லக்ஷ்மி அம்மா ஒரு வருஷமாச்சும் நீ தீபாவளிக்கு புது ட்ரெஸ் போட மாட்டியான்னு ஏங்காத வருஷமே இல்லை தெரியுமா? ஆனால் இந்த வருஷம் நீ புது ட்ரெஸ் போட்டிருக்க, அதுவும் ஆதி சாரால. ஆதி சார் உங்ககிட்ட இந்த சாரியை கட்டுடின்னு சொன்னதுனால தான் இத்தனை வருஷம் போடாத நீ இன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டிருக்க. கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சா லக்ஷ்மி அம்மா சந்தோஷம் தான் படுவாங்கடி. வைஷு, என்னடி நீ? நான் ஏதோ அவன் சொன்னாங்கிறதுக்காக தான் இந்த வருஷம் புது ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி சொல்கிறேன். இங்கே பாருடி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது லக்ஷ்மி அம்மா இத்தனை வருஷத்தில் ஆசைப்பட்டாங்கல்ல, அதுக்காக தான். மற்றபடி அவன் சொன்னாங்கிறதுக்காகலாம் நான் இந்த வருஷம் ஒன்றும் புது ட்ரெஸ்லாம் போடலை, சரியா?
மித்து நீ சொல்றதெல்லாம் லக்ஷ்மி அம்மா வேணும்னா நம்புவாங்க, ஆனா நான் நம்ப மாட்டேன். ஏன்னா என் மித்துவை பத்தி எனக்கு தெரியாதா? இத்தனை வருஷத்துல நானும் லக்ஷ்மி அம்மாவும் உன் காலில் விழாத குறையா கெஞ்சிருக்கோம். அப்பெல்லாம் தீபாவளி அன்னைக்கு புது ட்ரெஸ் போடாத நீ. இந்த வருஷம் புது ட்ரெஸ் போட்டிருக்க, அதுவும் நம்ம மாமியார் வீட்லேருந்து வந்த ட்ரெஸ்ஸை போட்டாலும் பரவாயில்ல. ஆதி சார் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் போடுறேன்னா இப்போவும் நீ சொல்றது என்ன நம்ப சொல்றியாடி? இங்க பாருடி, நீ நம்பினாலும் நம்பலைனாலும் அதுதான் உண்மை, சரியா? சரி ஓகே, டைம் ஆகுதுல, கிளம்புல, வா போலாம். மித்து சத்தியமா நான் நம்ப மாட்டேன். சரிடி, 1 மினிட் இரு. நான் அர்ஜுனுக்கு பிடிக்குமேனு பைனாப்பிள் கேசரி பண்ணியிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க மேடம், போய் எடுத்துட்டு வா. ஐயோ மித்துக்குட்டி, எப்படி வருவ நீ? உனக்காக எவ்வளவு நேரமா நான் கேட்டுக்கிட்டே வெயிட் பண்ணேன் தெரியுமா? ஐயோ கடவுளே, மித்து பாப்பா நம்ம வாங்கி கொடுத்த சாரியில வருவாளா? ஐயோ கடவுளே கடவுளே, அவ எப்படியாச்சும் நான் வாங்கி கொடுத்த சாரியில வரணும். நான் வாங்கி கொடுத்த சாரியில வரலனாலும் பரவாயில்ல, அம்மாவும் பாட்டியும் மித்துக்குட்டிக்கு சாரி வாங்கி கொடுத்துருக்கதா சொன்னாங்கல்ல, அந்த சாரியில வந்தா கூட ஓகே தான். எனக்கு இந்த வருஷம் என் மித்து பாப்பா புது ட்ரெஸ் போடணும், அவ்வளவுதான். ஐயோ மித்துக்குட்டி, சீக்கிரம் வாடி, உனக்காக ஆதி மாமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹாப்பி தீபாவளிடா ஆதிக்கண்ணா. ஜானு டார்லிங், ஹாப்பி தீபாவளி. ஜானு, இந்த சாரியில நீ ரொம்ப அழகா இருக்க, என் கண்ணே பட்டும் போல இருக்கு. அப்படியா? ஆனா இன்னைக்கு என் பேர ஆதிதான், ஹீரோ மாதிரி செம்மையா இருக்கான். என்ன ஜானு, அப்புறம் இன்னைக்கு மட்டும் தான் நல்லா இருக்கனா? அப்போ மத்த நாள்லாம் அழகா இருக்கடா அழகா இருக்கடான்னு சொல்லுவியே, அதெல்லாம் பொய்யா? அத்தனையும் நடிப்பா? சொல்லு ஜானு, நடிப்பா? டே ஆதிக்கண்ணா, என் பேர் ஆதி, எப்பவுமே எனக்கு அழகந்தான். அது சரி, நீ என்னடா நீ பட்டாசு வெடிக்க போற ஜானுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டே செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்க, என்னடா விஷயம்? இல்ல ஜானு, அது பட்டாசு வெடிக்கிறதுக்கு லொகேஷன் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? பட்டாசு வெடிக்கிறதுக்கு லொகேஷன் பாத்துக்கிட்டு இருக்கியா? ஆனா லொகேஷன் பாக்குறேனே, எதுக்குடா குட்டி போட்ட போன மாதிரி அங்கே இங்கே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க? இல்ல ஜானு, அது வந்து டே ஆதிக்கண்ணா, நீ எதுக்கு இங்க நிக்கிறேன்னு எனக்கும் தெரியும், பாக்குற ஆடியன்ஸ்க்கும் தெரியும். டே ஆதி, மித்ரா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாடா. இப்பதான்டா லக்ஷ்மிக்கு கால் பண்ணி கேட்டேன், மித்ரா வைஷுவும் வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்களாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் உள்ள வந்து நில்லுடா. இப்படி வெளியிலே நின்று குடும்ப மனத்தை வாங்காதடா ஆதி. ஜானு, நான் ஒன்னும் அவளுக்காக இங்க வெயிட் பண்ணலையே. நான் இங்க பட்டாசு வெடிக்கிறதுக்கு லொகேஷன் தான் பார்க்க வந்தேன். அதோட வருணும் தனியாவும் வருவாங்கல்ல, அவங்கள இன்வைட் பண்றதுக்காக வெயிட் பண்றேன் ஜானு. ஓ அப்படியா? நம்பிட்டேன். அடடா, வருண் தன்யா, வாங்க வாங்க. டே ஆதிக்கண்ணா, வாய் முகூர்த்தம் பழிச்சிடுச்சுடா, பாரு அவங்க 2 பேர் வராங்க. தன்யா, வருண், வாங்க வாங்க. உங்களுக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? 2 பேரும் இப்பதான் வரீங்க, ஏன் இவ்வளவு லேட்? நானும் வர வழியில ரொம்ப டிராஃபிக் ஜானு, அதான் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதான் வந்தாச்சுல, அப்புறம் என்ன? பாட்டி, எப்படி பாட்டி இருக்கீங்க? டேய் மச்சான், எப்படிடா இருக்க? டேய் புது மாப்பிள, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. டேய் வருண், சும்மா சொல்லக்கூடாதுடா, இந்த சுடிதார்ல நீ சும்மா அம்சமா அழகா இருக்க போ. எதே சுடிதாரா? டீ சொன்ன மோனே, என்னடா சொல்லிட்டு இருக்க? இத பார்த்தா சுடிதார் மாதிரியே தெரியுது. பாட்டி இவனை பாருங்க பாட்டி, இந்த ட்ரெஸ் போய் சுடிதார் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டான். அப்படியே இருக்கு. டேய் வருண் கண்ணா, அப்படிலாம் இல்லடா, இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு. பாட்டி, நீங்க சிரிக்கிறதுலே தெரியுது நீங்களும் உங்க பேரை கூட கூட்டு சேர்ந்துட்டீங்கன்னு. என்ன பாட்டி, அப்ப இந்த ட்ரெஸ் உண்மையாவே நல்லா இல்லையா? நான் வேணும்னா வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரவா? என்ன மச்சான், இந்த சுடிதாரை மாத்திட்டு வேற சுடிதார் போட போறியா? பாட்டி பாருங்க பாட்டி, இவன் ரொம்ப கலாய்க்கிறான். டேய் ஆதி, போதும்டா, நானும் பாத்துட்டு இருக்கேன். சும்மா என் பேரை வருண் நீ கலாய்ச்சிட்டே இருக்க. வருண், இவனை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்லடா, விடுறா. சரி ஓகே, 2 பேரும் எதுக்கு இன்னும் வெளியில நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. சரி ஜானு, அம்மா எங்க? உங்க அம்மா சாமி கும்பிடறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கா, முதல்ல உள்ள வாங்க. சரி ஜானு. மாப்பிள்ள சார், நீங்க உள்ள போலீங்களா? கேசர் இங்கே நிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல, ஒருத்தவன் சொந்த வீட்டுக்கு செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் கேட்டு கிட்ட நின்னு, அதான் என்ன விஷயமா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டே இங்க பாரு, நான் பட்டாசு வெடிக்கிறதுக்கு லொகேஷன் பார்க்கலான்னு வந்தேன்டா, மத்தபடி வேற எதுக்காகவும் இல்ல. எதே பட்டாசு வெடிக்கிறதுக்கு லொகேஷன் பார்க்க வந்தியா? டே நல்லா சுத்துறடா பூவ. டே கிளி அம்மனமா ஏன் தெரியுதுன்னு மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், எனக்கு நல்லாவே தெரியும். என்னடா மித்ரா சிஸ்டர் வீட்டுக்கு வராங்களா? என்னது மித்ராவா? அவ வரலாம் ஏன்னு எனக்கு எப்படி மச்சான் தெரியும்? ஓ, சாருக்கு மித்ரா சிஸ்டர் வராங்களா இல்லையான்னு தெரியாது, அப்படிதானே? ஆமாண்டா, நீ சொல்றத பார்த்தா அவ வரா போல இருக்கே. ஆமா மச்சான், அவ எப்ப வருவான்னு உனக்கு ஏதாச்சும் தெரியுமா என்ன?
டேய் அடங்கு சரியா? நீ உங்க சொந்த வீட்டுக்கு கேட்டுக்கிட்டு நின்னு செக்யூரிட்டி வேலை பார்க்கும் போதே தெரியும் மித்ரா சிஸ்டர் வராங்கன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு. ஏன்டா இப்படி கேவலமா சமாளிக்கிற? இல்ல மச்சான், அது வந்து அடச்சே, என்ன கர்மம் வேணா பண்ணுடா, ஆனா வெக்க மட்டும் படாத மச்சான். சத்தியமா பார்க்க சகிக்கல. நீ இங்கே நின்னு கேட்டுக்கு செக்யூரிட்டி வேலையை பார்த்துக்கிட்டு நான் உள்ள போறேன். என் பொண்டாட்டி என்ன தேடுவா. என்ன இவன் ஒன்னு சொல்றான்? இந்த என்ன அர்த்தம்? ஒருவேளை இன்னும் எங்களுக்குள்ளார எதுவும் நடக்கலன்னு இவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? டே மச்சான், அதான் மூஞ்சே எழுதி ஒட்டி இருக்கே ஒன்னும் நடக்கலன்னு. இதை நீ மைண்ட் வாய்ஸ்ல வேற யோசிச்சு பார்த்துட்டு இருக்கியா? சின்ன மோவனை இப்ப இருக்கிற கத்திய மானத்தை வாங்கிட்டு இருக்க. எப்பா இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்னாலும் அவ்வளவுதான். இருக்கிற கொஞ்ச நஞ்ச மானத்தையும் நீ வாங்கிடுவேன். எப்பா சாமி, ஆளு விடுறா நீ. ஐயோ மித்துக்குட்டி, பொண்ணை தவிர எல்லாருமே வந்துட்டாங்க. நீ எப்ப தாண்டி வருவ? இன்னைக்கு எவ்வளவு நேரம் தாண்டி உனக்கு வெயிட் பண்றது? மித்துக்குட்டி இன்னைக்கு கண்டிப்பா புது ட்ரெஸ் போட்டிருப்பால? போட்டுப்பா, அப்படிதான் எனக்கும் தோணுது. மித்துக்குட்டி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போடலன்னு பரவாயில்ல, இந்த தீபாவளிக்கு நீ புது ட்ரெஸ் போட்டு இன்னைக்கு டேவை நல்லா செலிப்ரேட் பண்ணணும். ப்ளீஸ், எப்படி வருவ? உனக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? அடடா மித்ரா, வைஷு, வாங்க வாங்க. எங்க வீட்டு 2 மருமகளும் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. பாட்டிமா, எப்படி இருக்கீங்க நீங்க? அம்மா எப்படி இருக்கீங்க? தன்யா, எப்படா வந்த நீ? நாங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம்டா. உங்க 2 பேருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என் பெரிய மருமகளும் சின்ன மருமகளும் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. உங்களுக்கும் இந்த சாரி ரொம்ப அழகா இருக்கு. பாட்டிமா, நீங்களும் இந்த சாரியில செம்ம கியூட்டா இருக்கீங்க. ஆண்டி இந்தாங்க ஆண்டி, அம்மா இந்த ஸ்வீட்ஸ் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. சரி சரி, எங்க வீட்டு சின்ன மருமகளே பெரிய மருமகளே 2 பேர் வாங்க, ஃபர்ஸ்ட் போய் சாமி கும்பிட்டுறலாம். சரிங்க பாட்டி. அனு அம்மா, நீங்க போங்க, நான் நீங்க 2 பேரையும் கூப்பிட்டு வரேன். சரிம்மா தன்யா, 2 பேரையும் சீக்கிரம் கூப்பிட்டுட்டு வா. எங்க இந்த ஹிட்லரை காணோம்? ஒருவேளை வீட்டுல இல்லையோ? அப்பா, இவன் வீட்டுல இல்லாம இருக்கிறதும் நல்லதுதான். இவன் மட்டும் அவன் வாங்கி கொடுத்த சாரியை நம்ம கட்டி இருக்கிறத பார்த்தா அவ்வளோதான். சும்மாவே அவன் ஓவரா பண்ணுவான். இதுல அவன் வாங்கி கொடுத்த சாரியை தான் நம்ம கட்டியிருக்கோம்னு தெரிஞ்சா ரொம்ப 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 ஓவரா பண்ணுவான். இது எப்படியோ இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் அவன் கண்ணில் பற்றவே கூடாது. எங்க அர்ஜுனை காணும்? அர்ஜுன் வாங்கி கொடுத்த சாரியை நான் கட்டிட்டு வந்திருக்கேன். அவர்கிட்ட காட்டலான்னு பார்த்தா ஆளையே காணும். எங்க போயிட்டார் இவரு? நேற்றுலாம் என்கிட்ட சரியா பேசவே இல்லை. நேரில் வந்து எப்படியாச்சும் பேசணும்னு தான் நான் வந்ததே. சரி ஓகே, வீட்டில் தானே இருப்பாரு, பார்த்துக்கலாம். என்ன நீஸ், 2 பேரும் யாரையும் தேடுற மாதிரி தெரியுது. அப்படிலாம் இல்லையே அண்ணி, உங்களை பார்த்தாவே தெரியுது 2 பேரும் எங்க 2 அண்ணனுங்களை தான் தேடுறீங்கன்னு. அண்ணி 2 அண்ணனுங்களும் வீட்டில் தான் இருக்காங்க. அதனால நீங்க எந்த கவலையும் பட வேணாம். சாமி கும்பிட்டுட்டு நீங்க போய் பொறுமையா எங்க 2 அண்ணனுங்களையும் போய் பாருங்க. அண்ணி, நான் ஒண்ணு சொல்லவா? 2 பேருமே இன்னைக்கு ரொம்ப 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 அழகா இருக்கீங்க. டாக்டர் மேடம், இன்னைக்கு நீங்க தான் ரொம்ப 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 அழகா இருக்கீங்க. ஆமா, எங்க வரணும்னா? அட ஆமா, வரணும்னா எங்க? அது சரி, கண்ணுக்கு முன்னாடி இங்க ஒருத்தி நான் நிக்கிறேன். என்ன பத்தி பெருசா கேட்கல, இல்லாத உங்க அண்ணனை பத்தி கேக்குறீங்களா? அவரு இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பாரு. சரி அண்ணி, வாங்க ஃபர்ஸ்ட் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். சரி தன்யா, வா போலாம். அப்புறம் தன்யா, லைஃப்ல எப்படி போகுது? அண்ணனை மன்னிச்சிட்டியா இல்லையா? அது வந்து மித்து, தன்யா வெக்கப்படுறதுலே தெரியலையா? அவ வரணும்னாவ மன்னிச்சிட்டான்னு தான் நினைக்கிறேன். என்னம்மா, அப்படித்தானே? அது மன்னிச்சிட்டா நீ, ஆனா அவர்கிட்ட என்ன சொல்லல, சும்மா கோமா இருக்கிற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கேன். அடி பாவி குடும்பக்காரன் அத்தனாரி, ஏண்டி இப்படி பண்ற? எங்க அண்ணனை பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? அது சரி, உங்க அண்ணன் மேல இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு கூட கோமா இருக்கலாம். ஆனா போனா போகட்டும், உங்க 2 பேர் முகத்துக்காக தான் சரி கூடிய சீக்கிரத்துல மன்னிச்சு விட்டுலாமேன்னு சொல்லி பாவம் பார்த்துட்டு இருக்கேன். சரிங்க மேடம். சரி ஓகே, ஆண்டி உன்ன ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் போய் என்னன்னு கேளு. சரி அண்ணி. என்ன இது, அர்ஜுனை எங்க பார்த்தாலும் காணவே காணும். ஒருவேளை ரூம்ல இருக்காரோ? என்னாச்சு இவருக்கு? இந்நேரம் நான் வரது தெரிஞ்சிருந்தா எப்படி வந்திருப்பாரு? ஆனா அவரை இன்னும் ஆளவே காணும். ஒருவேளை ரூம்ல இருக்காரோ, என்ன சர்ப்ரைஸ் பண்ணணும்னு. பேசாம நம்மளே ரூமுக்கு போயிட்டு அவரை சர்ப்ரைஸ் பண்ணிடலாம். இந்த ஹிட்லர் வீட்டுல இல்லையோ? இந்நேரம் நம்ம வந்திருக்கிறது தெரிஞ்சிருந்தா இந்நேரம் வந்திருப்பானே. ஆனா இவ்வளவு நேரம் வரவே இல்லைன்னா ஒருவேளை அவன் வீட்டுல இல்லையோ? எங்க போயிருப்பான் அவன்? நம்ம வரது ஒருவேளை அவனுக்கு தெரியாதோ? ஐயோ மித்து, என்னடி யோசிக்கிறேனே? அவன் வீட்டுல இருக்க கூடாதானே? ஆமா கரெக்ட், அவன் வீட்டுல இல்லாம இருக்கிறதானே நமக்கு நல்லது. இப்ப எதுக்கு நான் அவன் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்? கடவுளே மித்து, உனக்கு என்னடியாச்சு? கரெக்ட், அவன் வீட்டுல இல்லாம இருக்கிறதா நமக்கு நல்லது. அவன் வீட்டுக்கு வரதுக்குள்ளார நம்ம எப்படியாச்சும் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும். மித்து சொல்லு வைஷு. மித்து, இல்லடி, அது வந்து சின்ன மேடம், அர்ஜுனை தேடுறீங்க. அர்ஜுனை இப்ப நீங்க பாக்கணும், அதனால இப்ப நீங்க போகணும், அதானே? ஆமா மித்து, அர்ஜுனை பாக்கணும் போல இருக்குடி. இங்க எங்க தெரியுமே அவர் இருக்கிற மாதிரியே தெரியல. எனக்கு என்னமோ அவர் ரூம்ல இருப்பாரோன்னு தோணுது. நான் போய் ரூம்ல போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதோட அவருக்கு பிடிக்குமேனு பைனாப்பிள் கேசரி வேற செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதனால அதை கொடுத்துட்டு அப்படியே அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சரி மேடம், அவருக்காக தானே பைனாப்பிள் கேசரியை பார்த்து செஞ்சு எடுத்துட்டு வந்தீங்க. ஃபர்ஸ்ட் அவருக்கு போய் கொடுங்க, போங்க.
சரி மித்து, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ஓகே? சரி சரிடி போ. ஐஷு இருக்காளே, அவளும் அர்ஜுனை பார்க்க போயிட்டான். இப்போ நம்ம என்ன பண்றது? பேசாம தண்ணி எங்க இருக்காளோ அங்கேயே போயிடலாம் நம்ம. நீயா இப்போ கிரிக்கியா நீ வாயை பத்தி ரூம் கூப்பிட்டு வந்திருக்கா? அது என் பொண்டாட்டி அழக தனியா ரசிக்கணும்னு ஆசைப்பட்டனா அதான் ரூம்க்கு கூப்பிட்டு வந்து ரசிக்கலான்னு கூப்பிட்டு வந்தேன். ஒரு நிமிஷம் இது. என்ன பண்ற நீ? முதல்ல விடு. என்னது விடணுமா? உன்னை விடுறதுக்காகவா இவ்வளவு நெருக்கமா புடிச்சு வச்சிருக்கா? இங்க பாரு, நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. முதல்ல என்ன விடு. என்னது பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை விடா? ஏன்னா எனக்கு எதுவுமே பண்ணலடி, இதுக்கப்புறம் தான் பண்ணுவேன். என்னது? இல்ல புரியல. அது உனக்கு புரியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் டைம் இருக்கு, அப்ப உனக்கு புரிஞ்சா போதும். சரி அதை விடு. மித்துக்குட்டி, இந்த சாரியில நீ செம்ம அழகா இருக்கடி. ஆனா நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடி நான் வாங்கி கொடுத்த சாரியை நீ கட்டிட்டு வந்திருப்பேன்னு. ஆனா உண்மையாவே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? நீ இந்த சாரியில ரொம்ப 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 அழகா இருக்கடி. சத்தியமா சொல்றேன், மாமா உன்னை பார்த்தோன்னே விழுந்துட்டேன். பெண்ணொருத்தி படைத்து விட்டாய், என்னிடத்தில் அனுப்பி விட்டாய், உயிரோடு என்னை உலகில் ஏற்றினாய், நெருப்புக்கு சேலை கட்டி அனுப்பி வைத்தாய், நிலவுக்கு வன்முறைகள் கற்றுக் கொடுத்தாய், என் கண்ணில் ஏன் ஊசி ஏற்றினாய். பிரம்மா பிரம்மா, இது தகுமா இது தகுமா, ஐயோ இது வரவா சாவமா. என்னது? இங்க பாரு, சும்மா தேவையில்லாம பேசாம முதல்ல என்ன விடு. என்னது விடணுமா? அதுவும் எதுவும் பண்ணாமலா? நோவி மித்துக்குட்டி, என்னடி நீஹா? நான் பார்க்கணும்னு தானே மேடம் நான் வாங்கி கொடுத்த சாரியை கட்டிட்டு வந்திருக்கீங்க. இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரியா? அது லக்ஷ்மி அம்மா கட்ட சொன்னாங்க இன்னைக்கு சாரி, அதனாலதான் கட்டினேன். மத்தபடி நீ வாங்கி கொடுத்தெல்லாம் ஒண்ணு கட்டிட்டு வரல சரியா? அப்படியா? நம்பிட்டேன். ஆனா ஒன்னடி, நீ பொய் சொல்றது கூட ரொம்ப கியூட்டா சொல்ற தெரியுமா? இங்க பாருங்க மித்துக்குட்டி, நீ சொல்றது பச்சை பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ லக்ஷ்மி ஆண்டி சொன்னதுக்காக தான் சாரி கட்டனா, வேற ஏதாச்சும் ஒரு சாரி கட்டிருக்கலாம்ல. எதுக்காக மேடம் நான் வாங்கி கொடுத்த சாரியை கட்டினீங்க? அது வந்து அது இந்த பிளவுஸ் வேற எந்த சாரிக்குமே செட் ஆகல. இந்த ஒரு சாரிக்கு தான் செட் ஆனிச்சு, அதனாலதான் கட்டினேன். மத்தபடி வேற எதுக்கும் இல்ல சரியா? சரி ஓகே, நான் ஏன் இந்த சாரி கட்டினேன்னு உனக்கு ரீசன் தெரிஞ்சிச்சா? முதல்ல விடு, நான் போறேன். சரி சமாளிக்க ரொம்ப கஷ்டப்படாத, நான் நம்பிட்டேன். சரி ஓகே, மாமா ட்ரெஸ் எப்படி இருக்கு? இங்க பாரு, முதல்ல விடு. யாராச்சும் வெளியில என்ன தேடுவாங்க, விடு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. மாமா ட்ரெஸ் எப்படி இருக்கு? கிண்ணியா நீ படுத்துற? சரி ஓகே, நீ ரொம்ப சூப்பரா இல்லைனாலும் இந்த ட்ரெஸ்ல கொஞ்சம் சுமாரா இருக்கதான். போதுமா? சரி ஓகே விடு, நான் போறேன். சரி மாமாவை சைட் அடிச்சது போதும். மாமா குறை வெக்கமா இருக்குடி, அப்படி குறுக்குன்னு பாக்காத. என்னது சைட் அடிச்சனா? ஆமா, இப்ப அது ரொம்ப முக்கியம் பாரு. முதல்ல விடியா, நான் போறேன். மித்துக்குட்டி என்னையா? அது பொண்ணுலடி, இந்த சாரியில இன்னைக்கு நீ சும்மா அவ்வளவு அழகா இருக்கடி. இவ்வளவு பக்கத்துல உன்னை வச்சுக்கிட்டு என்னன்னே தெரியலடி, என் மைண்ட்ல என்னென்னமோ தோணுது. அதுவும் தப்பா வேற தோணுதுடி மித்துக்குட்டி. என்னது? இங்க பாரு, பார்வையே சரியில்லை. முதல்ல விடு, நான் போறேன். முடியாதுடி சிம்மித்து பாப்பா. என்னடி ஏதோ நான் இதோட விட்டனே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. எனக்கு என்னென்னமோலாம் தோணுது தெரியுமா? நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இதோட விட்டுட்டேனே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க சரியா? மித்து, இவன் பார்வை சரியில்லை. முதல்ல எஸ்கேப் ஆகிடு. விடு என்ன முதல்ல விடு. மித்துக்குட்டி மாமா ஒன்னு கேட்கவா? இல்லையா நீஹா? முதல்ல விடு, விட்டுட்டு என்ன வேணாலும் கேளு. மித்துக்குட்டி பேசாம நீ நானும் ஏன் இப்பவே தப்பு பண்ணக்கூடாது? என்னது தப்பு பண்ணக்கூடாதாவா? என்ன பண்ணணும் புரியல? இதுவே புரியலையா? ஐயோ டே ஆதி, இவளை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போற நீ? எல்கேஜி பாப்பா, அது ஒன்னும் இல்ல. இங்க பாரு, சும்மா எல்கேஜி பாப்பான்னு சொல்லிட்டே இருக்காது சரியா? சரி ஓகே, அதான் ஒண்ணும் இல்ல. விடு, நான் போறேன். யாராச்சும் வந்துட போறாங்க. சரி மாமா மைண்ட் மாறதுக்குள்ளார ஒழுங்கா ஓடிடு. ஏன்னா இன்னைக்கு நீ சாரியில செம்ம அழகா இருக்க. என்ன மீறி என் கண்ட்ரோல் போய் ஏதாச்சும் நடந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு, அதனால ஓடிடு. விட்டுதான் போக முடியும், விடு. விடுறேன், ஒரு நிமிஷம் இரு. ஐ லவ் யூ மனைவி. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. போய் லூசு, முதல்ல விடு.
மித்து பாப்பா உண்மையாவே இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. ஏன்னா என் மித்துக்குட்டி இவ்வளவு வருஷம் தீபாவளியை செலிப்ரேட் பண்ணது இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட இன்னைக்கு சொல்லி நீ அழுத. ஆனா இன்னைக்கு நான் வாங்கி கொடுத்த சாரியை நீ கட்டிட்டு வந்திருக்க. உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. இன்னைக்கு தாண்டி என் லவ் நீ அக்செப்ட் பண்ணிக்க போறேன். உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கூடிய சீக்கிரத்துல ஒத்துப்படி. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். அது வரைக்கும் நீ ஆடுற இந்த கண்ணாமூச்சாட்ட கூட நல்லா தாண்டி இருக்கு. ஐ லவ் யூ மித்துக்குட்டி. இந்நேரம் வைஷு வந்துட்டு வீட்டுக்கே போயிருப்பாள். ஐயோ கடவுளே, வைஷு கண்டிப்பா நான் வாங்கி கொடுத்த சாரியை தான் இன்னைக்கு கட்டிட்டு வந்திருப்பா. அதுவும் என்கிட்ட காட்டணும்னு ரொம்ப ஆசையா என்ன தேடி இருப்பா. நான் காணணும்னு ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பாள். என்ன மன்னிச்சிடுடி வைஷு. எனக்கு சத்தியமா நான் ஏன் இப்படி பண்றேன்னு தெரியலடி. நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன்டி. எனக்கு பயமா இருக்குடி உனக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு. அதனால தாண்டி உன்னை நான் அவாய்ட் பண்றேன். சாரிடி வைஷு, சாரி. அர்ஜுன் அர்ஜுன், சின்ன அர்ஜுன் அப்படி பாக்குறீங்க? நான் வந்தோடனே உங்களை தான் தேடின தெரியுமா? ஆனா நீங்க சுத்தி சுத்தி பார்த்தோம் எங்கேயுமே இல்லை தெரியுமா? ஒருவேளை நீங்க வீட்டில் இல்லையோன்னு நினைச்சிட்டேன். தேங்க் காட், நல்ல வேளை நீங்க ரூம்ல இருக்கீங்க. அர்ஜுன், இந்த ட்ரெஸ்ல நீங்க செம்ம கியூட்டா இருக்கீங்க. சரி ஓகே, நீங்க வாங்கி கொடுத்த சாரி தான் நான் கட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு சாரி எப்படி இருக்கு? அர்ஜுன், உங்ககிட்ட தான் அர்ஜுன் கேட்குறேன். அர்ஜுன், நீங்கள் சரியாக என்கிட்ட பேசலன்னு நான் உங்கள் மேலே கோவமாக தான் இருந்தேன். ஆனால் இப்போ இல்லை, உங்களை பார்த்தோன்னே அந்த கோவம் எல்லாமே போயிடுச்சு. அர்ஜுன் சொல்லுங்க அர்ஜுன், இந்த சாரி எப்படி இருக்கு? அது நல்லா இருக்கு. அர்ஜுன் என்னாச்சு? சாரி நல்லா இல்லையா? இல்லது, நான் அர்ஜென்டா வெளியில கிளம்பணும். ஸோ நான் கிளம்புறேன். அர்ஜுன், நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏதாச்சும் ப்ராப்ளமா அர்ஜுன்? ஏன்னா இப்போலாம் நீங்கள் என்கிட்ட சரியாகவே பேசுகிறதே இல்லை. அதான் கேட்குறேன். என்னாச்சு அர்ஜுன்? அப்படிலாம் இல்லை, நான் கிளம்புறேன். டைம் ஆகுது. அர்ஜுன் அர்ஜுன் ஒரு நிமிஷம். உங்களுக்கு பிடிக்கும்னு பைனாப்பிள் கேசரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டுட்டு போங்களேன் ப்ளீஸ். இல்லது, இப்போ எனக்கு சாப்பிட்ற மைண்ட் இல்லை. நீ வச்சுட்டு போ, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அர்ஜுன் என்னாச்சு அர்ஜுன்? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? நத்திங், நீ வச்சுட்டு போ வைஷு. நான் வெளியில வேற கிளம்பணும். எனக்கு டைம் ஆகுது, ப்ளீஸ். ஹாப்பி தீபாவளி அர்ஜுன். ஓகே. என்னாச்சு அர்ஜுன் உங்களுக்கு? ஃபோனில் சரியாக பேச மாட்டேங்கிறீங்க. நேரில் போனால் கண்டிப்பாக நல்லா பேசுவீங்கன்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் நேர்லையுமே என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேங்கிறீங்க. என்னதான் ஆச்சு அர்ஜுன் உங்களுக்கு? நீங்கள் எப்படி என்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அர்ஜுன். சாரிடி வைஷு, நான் இப்படிலாம் பேசுறதுனால நீ ஹர்ட் ஆகுறது எனக்கு நல்லா தெரியுதுடி. ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி. சாரி, ரொம்ப சாரி. பாட்டி வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டு. அங்கே லக்ஷ்மி அம்மா தனியாக வேற இருப்பாங்க. நாங்கள் கிளம்புறோம். சரிம்மா, 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க பாட்டி. ஆண்டி, நாங்கள் கிளம்புறோம். தனியாக கிளம்புறோம்டா. வைஷு, 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும், சரியா? அம்மா, நீ 2 பேரும் வீட்டுக்கு ரீச் ஆனோன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. சரிடா தன்யா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். எங்க இவனை காணோம்? இவ்வளோ நேரம் வரைக்கும் பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். இப்போ ஆளை காணோம். என்ன மேடம், என்னதானே தேடினீங்க? அது என்னடி, உன்னை தேடல அப்படின்னு போய் சொல்ல போற, கரெக்டா? இல்லையா பின்ன? பாப்பா, என்னடி ஆச்சு? இப்போ எதுக்கு நீ அழற? இல்ல, அது தேங்க்யூ so மச். என்னடி ஆச்சு? இப்போ எதுக்கு நீ தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க? அது உங்ககிட்ட அன்னைக்கு நான் சொன்னல, நான் ஒரு தீபாவளி கூட புது ட்ரெஸ்லாம் போட்டு செலிப்ரேட் பண்ணினதே இல்லைன்னு. ஆனால் இன்னைக்கு பொண்ணால தான் நான் ரொம்ப வருஷம் கழிச்சு தீபாவளியை செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். சொல்லப்போனால் எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தீபாவளியை செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். எல்லாம் பொண்ணால தான். அதுக்கு தான் தேங்க்யூ ஸோ மச். மித்துக்குட்டி, ரிலாக்ஸ். பொண்ணும் இல்லை, சரியா? முதல்ல கண்ணத்தோட. குட் கேர்ள். இங்க பாருங்க மித்துக்குட்டி, நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, சரியா? இதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு ஹாப்பியா மட்டும்தான் நடக்கும். அதோட என் மித்து பாப்பா லைஃப்ல எதெல்லாம் அவளுக்கு கிடைக்கல நினைச்சு ஃபீல் பண்ணாலும் அது எல்லாத்தையும் கிடைக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, ஓகேவா? ஐ லவ் யூ மித்துக்குட்டி. சரி ஓகே, டைம் ஆகுது. இப்போ என் மித்து பாப்பா கிளம்புங்க, ஓகே? அது கிட்ட தானே போக முடியும், விடு. சரிடி, பாய்.